வேளாண்மை படத்தில் வர காடு மாதிரியே இருக்குங்க இந்த காடு. அங்கங்கே கரெக்டாக போயிடுமா கொஞ்சம் தெரியல. தான் பாருங்க பசங்களை பிறந்துட்டு இந்த கட்ஸு கூட இல்லைண்ணா எப்படி. ஓ மை காட், தெரியவில்லை அந்த மரத்தோட எண்டு வந்து தெரியவில்லை, மேலே போய்கிட்டே இருக்குது. அடிக்கிற பொண்ணு போகுது பாருங்க, சும்மா அரேபிக் குதிரை மாதிரி நச்சுன்னு இருந்தாங்க. நான் சைட் அடிக்கக்கூடாதுறாங்க. நம்ம வந்தது இந்த வீடியோ போட தான் வந்தோம், சைட்டில் அடிக்கக்கூடாது. என் காலை பாருங்கள் வைக்கிறேன் இருக்குது. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறப்போ இல்லை எங்கேயோ போகிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி செடி கொடியில் வந்தாச்சு. இது ஒதுன்னு கூட தெரியல, முள்ளு செடியெல்லாம் இருந்துடாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, பார்ட் 2 கொண்டு வந்தாச்சுல. பார்ட் 1 சிங்கப்பூரில் பெஸ்ட் அட்வென்ச்சர் பிளேஸ்னால் மேக்ரிஜி ரிசர்வேர்ன்ட்டு நான் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. வெற்றிகரமாக இப்போ பார்ட் 2 வந்துட்டேன். உங்களுக்காகவே மறுபடியும் ஒரு ட்ராவல் போட்டு வந்திருக்கேங்க. வியூவர்ஸ் ரொம்ப அந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. அதாவது நம்மகிட்ட இருக்க வீடியோவில் அந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ பார்ட் 2 அதை கண்டினியூ பண்ணலான்ட்டு வந்துட்டேன். கண்டினியூ பண்ணலாமா? இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, அன்றைக்கி சொன்னல ஒரு பிரிட்ஜ், அந்த வீடியோவில் பிரிட்ஜு ஒன்று பார்க்க போகிறோண்டு அந்த பாலத்துக்கு வந்தாச்சு. பின்னாடி கப்புள்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். நமக்கு வரப்போ கொஞ்சம் வகுத்தறிச்சலாக தாங்க இருக்குது. அங்கே அவன் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கதை பார்த்து நமக்கெல்லாம் எப்போ அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, பேக்ரவுண்டு ஓகே வந்தாச்சு. வாங்க அந்த பாலத்தை காமிக்கிறேன். இந்த பாலம் தப்பாது, சரி ரிவரு. நம்ம ஊரில் இருக்குமே அந்த பூ தானே இது. ஓகே, இங்கே இதுக்குள்ள உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க பர்மிஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீச்சல் அடிக்கக்கூடாது, ஸ்விம்மிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மீன்களை தொட்டு விளாடக்கூடாது, கைக்கிட்ட தொட்டு விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்ஷிங்கில் குப்பையெல்லாம் த்ரோ பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரூல்ஸு. அப்புறம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சைக்கிளு, மோட்டார் பைக்ஸு, ஃபிஷ்ஷிங் எதுவுமே வர்றது பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணால் $3000, $1,50,000 $2,00,000 வரை இருக்கும் ஃபைன் சொல்லியிருக்கு. ஓகே, ஃப்ரிட்ஜில் வெற்றிகரமாக என்னோடய பொண்ணான காலை எடுத்து வச்சு போயிட்டுருக்கேன். நல்ல பெரிய பிளேஸுங்க. அங்கெல்லாம் பீப்புள்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. சுற்றி வளைஞ்சு போகுது அந்த பாவம். ஏன்டா ஒரே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தாங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏதாவது ஒன்று பண்ணால் ஏன்னா அதை ரசிக்கிற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு வெங்கிட்ட காசு குமிஞ்சு கிடைக்கல. ஸோ இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன், காமிக்கிறேன். மரத்தெல்லாம் பாருங்கள், நல்லா ரொம்ப காலத்து மரம் போல். அந்த மரத்து மேலாம் புல்லுலாம் அப்படியே பாசமாக முளைச்சிட்ருக்கு பாருங்களேன். ஏன் எல்லா மரத்துலையுமே முளைச்சிருக்குங்க. நான் மரம் நல்லா ஹைட்டான மரமாக இருக்குங்க. ஓகே, இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே போக முடியாது போல், ப்ளாக் பண்ணியிருக்காங்க. வாட்டர் தண்ணியோட நடுவில் சென்டரில் பாருங்கள் ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள். கேமரா இல்லாத இடமே இல்லைங்க. தண்ணிக்குள்ளே கூட என்ன நடக்குது எது நடக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக கேமராலாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேமரா ப்ளஸ் ஸ்பீக்கரு அனௌன்ஸ் பண்ணுறதுனால அந்த கேமரா மூலியமாக பார்த்து வாட்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க போல். ஓகே ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தது அந்த பக்கம் கரை தெரியுதா, அங்கே தான் போயிருப்போம் இன்றைக்கி. அந்த கரை பக்கம்தான். அந்த பக்கம் போட்டிங்லாம் நிற்கிது பாருங்கள். இந்த போட்டிங்லாம் நிற்கிதா,
அன்றைக்கி பார்த்தது அங்கே தான் போனோம், அது பார்ட் 1. இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டோம். ஓகேங்களா, அப்படியே உள்ளே வந்து ஆப்போசிட்டாக வந்துட்டோம். இப்போ இந்த பாலம் அன்றைக்கி மேப்பில் கூட காமிச்சிருப்பேன் பார்ட் 1ல், அந்த பாலம் இந்த பாலம் தான். ஓகே, இங்கே போட்டிருக்கேன் எங்கெங்கே போகலான்ட்டு. பெடலாஸ் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷிங் கிரவுண்டுக்கு எந்த பக்கம் போகணும்? அந்த பக்கம் தான் வந்தோம். அங்கே அப்படி எதுவும் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட்லாம் பார்க்கல. ஃபிட்னஸ் ஸ்டேஷன், ஜிம்மெல்லாம் இருக்கான். லிம்போசெங் அக்ரிஜி ரிசர்வர் பார்க்கிங் ஏரியா அந்த பக்கம் இருக்கும் போல். சரி, ஓகே, நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா காட்டுக்குள்ளே போக போகிறோம். காட்டுக்குள்ளே போகிறோம். ஓகே, நிறையா யூடியூபர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் கேமராவோட தர்றாங்க. இது மேலே ஏறி பார்க்கலாமா? ஐயோ, அதுக்குள்ளே நம்ம கத்திக்கிட்டே கிடக்குங்க. ஏதோ அனிமல்ஸ் இருக்கும் போல். சவுண்டு கேட்குதான்னு தெரில. பூச்சி சவுண்ட்லாம் கேட்குதுப்பா. ஓகே, உள்ள பூச்சி சவுண்ட்லாம் கேட்குது. செம்ம திரளான ஏரியாவாக இருக்கும் போல். தனியாக வேறு வந்திருக்கேங்க. எப்படி இருக்குது பாருங்கள். காட்டுக்குள்ளே இறங்க முடியுமா அப்படின்ற அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருக்குது திருலா. மரமாக இருக்குப்பா. பாருங்கள், பெரிய மரங்களாக இருக்குது. ரொம்ப வருஷமாக நிற்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆமாம், பாடுங்க, நம்ம வெளியே பார்த்துட்டே போவோம். என்னடா இது? ஓ மை காட், ஏதோ கல்லறை மாதிரி இருக்குப்பா. அங்கே இங்கே சுற்றி கல்லறைக்கு எதுவும் வந்துட்டோமான்னு சைனீஸில் போட்டிருக்கு. பார்த்தா கல்லறை மாதிரியே இருக்குல்ல. என்னடா கல்லறையை கொண்டாந்து விட்டீங்க? அங்கே அவரோட ஃபோட்டோ கூட இருக்கு பாருங்கள். அவ்வளோதானா? இந்த கல்லறைக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய மேடு போல், படிக்கட்டெலாம் வச்சு. அணில் 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 எப்படி போகுது பாருங்க. ஓகே, அது பாருங்க போயிட்டு போகுது.
நல்லா இருக்குங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்துட்டு போகலாம். ஃபீஸ் ஃப்ரீ தான். இங்கே வந்துட்டு நீங்கள் உள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஃபீஸ் ஃப்ரீ தான். அப்புறம் உள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ளே ஒரு கடை கூட ஒன்று இருக்குது. காஃபி, சும்மா சின்னது ஐஸ்கிரீமு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் இதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் வெளியில் வர்றப்போ வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பெட்ரு. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பாடும் இங்கே இருக்காது. ஹோட்டலில் கேண்டீனும் எதுவும் இல்லை. ஸோ வாங்கிட்டு வரதே பெட்ரு. ஐயோ, இந்த மரத்தை பாருங்களேன், எவ்வளோ பெரிய மரம் இல்லை? பாருங்க, அவ்வளோ பெருசா வருது. அதுக்கு மேலே எந்த மரத்தை பாருங்க. பேசிட்டே வந்தனால கவனிக்கல. சரியான மரங்க, பல வருஷமாக இருக்கும் போலங்க இந்த மரம். நான் அந்த பக்கம் போகலாம். மரத்துக்கு கீழே நிற்கிறேன். செம்ம தெருலாம் இருக்குது இந்த மரத்துக்கு கீழே. அப்படி ஒரு மாதிரி கூடார மாதிரி மரத்தோட பட்டையெல்லாம் பாருங்களேன். ஏதோ பேய் படத்தில் ஒரு பேய் மரம் மாதிரியே இருக்குல்ல. அப்படியே அங்கங்கே வெடிச்சிருக்கு பாருங்க. இங்கே சைக்கிளிங்லாம் லேட் போட்டிருக்கு. இந்த பார்த்தா இங்கே தான் போய் பார்ப்போம். இந்த பக்கம் நதி, இந்த பக்கம் வாக்கிங் வே போயிட்டுருக்கோம். அப்படியே குளிச்சிருவோமா? அங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இங்கே விளையாடலாம் போலங்க. பெட்டு மாதிரிலாம் இருக்குது. ஓ, எக்ஸசைஸ் பாயிண்ட்டா? ஃபிட்னஸ் பாயிண்ட்டு அங்கே போட்டுருந்துச்சுல, அதுதான் போல். இது எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு தெரியல இந்த கம்பியில். உள்ளே வந்துகிட்டே இருக்கோம். இந்த பக்கம் போக முடியாது, எல்லாமே கேட்டு போட்டிருக்காங்க. நோ ஃபிஷ்ஷிங், உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பார்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாங்கள் பாருங்கள், குப்பை போடக்கூடாது, பெட்ஸ் அலோடு இல்லை, அப்படி இப்படின்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கேட்ச்மேன் நேச்சர் ரிசர்வ் மேக்ரிச்சி இந்த பிளேஸ் பேரா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம்ப்பா. சென்ட்ரல் கேட்ச்மேன் நேச்சர் ரிசர்வாமா. ரொம்பவே பெரிய ரிவராக தான் போலங்க இருக்கும். நம்ம அங்கே தெரிஞ்ச வரைக்கும் கண்ணு கட்டின தூரம் தெரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு. இங்கேயும் பாருங்களேன், கண்ணு கட்டின தூரத்து வர தான் தண்ணியாக தான் தெரியுது அது வரைக்கும். ஓகே, சரி போகலாம். கீப் லெஃப்ட் பக்கமாகவே போகணுமா. டூ நாட் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி, அதாவது பிளிங்காக வர மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி காட்டுக்குள்ளே திரளான பயணம் பண்ணிவிடுவோமா? யாரும் இல்லை காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு தனியாக நடந்து வருதுங்க. அந்த பொண்ணு மட்டும் சாம்பியாக இல்லாமல் இருக்கணும். அந்த பொண்ணு நடக்கிற பார்த்தாலே சாம்பி மாதிரி தான் நடக்குது. ஓகே, ஓ காட்டுக்குள்ளே நெருங்க இருட்டாகுதுங்க. தெரியல இருக்குல்ல.
இந்த காட்டுக்குள்ளே லைட் இந்த பாதையை விட்டு உள்ளே போனாலுமே வெளியில் வர முடியாது போல், அந்தளவுக்கு காடு பாதை மாறிடுவோம் போல். காட்டுக்குள்ள வந்தானே எவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்கள். என்ன கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மரத்தை பாருங்களேன் எப்படி போகுதுன்ட்டு. காட்டு வழி சாகசம் சொல்லுவாங்கல்ல, காட்டுக்குள்ளே சாகசம் சொல்லுவாங்கல்ல, அது இதான்ப்பா. இந்த பக்கம்லாம் எவனும் ஏற மாட்டாங்க போல், கரெக்டாக அந்த பாதியிலே போயிட்டு பாதியில் வந்துடுவாங்க போல். இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் சேஃபாக வரணும். ஸ்லோப்பாக இருக்குது, சருகலான இடம் அது, கொஞ்சம் சேஃபாக வரணும். இங்கே ஒரு பாலம் போகுது, மேக்ரிச்சி ரிசர்வியர், நம்ம அங்கேருந்து தான் வரோம். இப்படியே போனால் ஜெலுட்டோங் ரேஞ்சர் ட்ரீ டாப் வாலுக்கு இப்படி போனால் 6 கிலோமீட்டராப்பா. பொக்கித்திமார் நேச்சர் ரிசர்வாக 9 கிலோமீட்டரு. அவ்வளோலாம் நம்மளால் நடக்க முடியாதுங்க. அது இன்னொரு பாட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே போயிட்டு அங்கே ஏதோ ஃபிஷிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் த சேஃப்டி ஆல் விசிட்டர்ஸ் ப்ளீஸ் அவாய்ட் த லாகிங் ரன்னிங். நடக்கக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓடக்கூடாதுன்னு ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, இது என்ன மரங்க பாருங்களேன், முள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே சமத்திரலாம் இருக்குப்பா. இந்த முள்ளை பாருங்க, எவனாவது கை வச்சா அவ்வளவுதான். இந்த மாதிரி பகுதியிலலாம் வரும்போது கரெக்டாக உங்களோட வேலை என்னவோ, எந்த வழியை பாதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்கள். சும்மா அந்த கை நீட்டுறது, அங்கே இருமோ இருக்குடா அப்படின்னு குதிக்கிறது, அப்புறம் இருடா நான் உன்னோட ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போகிறது, இந்த வேலைலாம் வேணாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பில்ல, அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா காடை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், மரம்லாம் எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. சருகலான மரம் தான் மட்டும். இது அப்படியே போச்சுன்னா மேடுங்க, ஓகேவா? அப்படியே போச்சுன்னா மேடாக தான் போயிட்டுருக்கோம். மரங்கள்லாம் ஒரு சாய்வாக தான் இருக்குது. பார்த்துங்களேன், மரத்தை பார்த்தாலே தெரியுதா? வரேன், மரத்தை பார்த்தாலே தெரியுது, அப்படியே சாய்வாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பகுதிகளெலாம் கரெக்டாக சேஃபாக போகணும். அவங்க என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்களோட சாகசம்லாம் காமிக்கிறதுக்கு, உங்களோட வீர தைரியத்தெல்லாம் காமிக்கிறதுக்கு இது நல்ல இடமா இருக்காது, ஓகேவா? ஓகே, இங்கே ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்ச நேரம் பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். Hey brother. Yes. Hello, I'm small YouTuber. Can I capture your fishing? Fishing? Oh, cannot. Fish, you cannot fish. Oh, can I fish no here? That Oh, yeah. Cannot illegal. Cannot fish. oh. Yes. You just try only. Okay, no problem. Thank you. அங்கே எதுவும் இல்லையா, மீன் இல்லாமல் தான் தூண்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபிஷிங்கும் இப்போதைக்கு பண்ண முடியாது. வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போமா? இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் நதி, இவ்வளோதாயா காட்டோட சாகசன்றது. ஆனால் தண்ணி ஓட்டம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பின்னாடி ஒரு பொண்ணு போகுது பாருங்கள், சும்மா அரேபிக் குதிரை மாதிரி நச்சுன்னு இருந்தாங்க. நான் சைட் அடிக்கக்கூடாதுறாங்க. நம்ம வந்தது இந்த வீடியோ போட தான் வந்தோம், சைட்டில் அடிக்கக்கூடாது. பார்த்துட்டே வாங்க. வயசான காலத்தில் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுப்பாங்களாமா, இங்கே வந்துட்டு கம்பு வண்டி நடந்து போயிட்டுருக்காங்க. சொன்னால் இங்கே கேட்குறாங்க.
ஓகே, ஃபுல்லாக இப்படி செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க, வெட்டிடுவாங்க. இல்லைன்னா இது இப்படி நடக்க முடியாத அளவுக்கு இந்த பக்கம் வளர்ந்து வந்துடும்ல. ஸோ கரெக்டாக இருந்தால் வெட்டியிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக அந்த சேஃபுக்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு நடக்கிறவங்களுக்கு சேஃபாக வெட்டிடுறாங்க. தண்ணியெல்லாம் எவ்வளோ தெளிஞ்சிருக்கு பாருங்களேன். எங்கண்ணா அங்கெல்லாம் கொஞ்சம் பாசமாக இருந்துச்சுல்ல, நல்லா தெளிஞ்ச தண்ணியாக இருக்குது. ஓகே, இந்த நதி அப்படியே எங்கே தான் போகுதுன்னு தெரில. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பின்னாடி இருக்குது பாருங்கள், ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்கேன். இந்த பாதை எனக்கு இந்த வழி எனக்கு போர் அடிச்சிருச்சு. ரொம்ப தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது உள்ளே இறங்கி எப்படி இருக்கிட்டா இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே போய் இறங்கி சாகசம் பண்ண போகிறோம். சாகசம் பண்ண போகிறோம். அப்படியே எங்கே போக போகிறோன்னா, உள்ளே நம்ம வர வழியில் ஒரு காட்டு வழி பாதை இருந்துச்சுல்ல, இப்போ அந்த பாதையை நம்ம அப்படியே போயிட்டு கட் பண்ணி பிடிக்க போகிறோம். இதுதான் இப்போ இதோட சேலஞ்சு. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இருங்க வரேன். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, போயிடலாமா? ஏன்னா உள்ளே பார்த்தீங்களா, அந்த கிளைக்கு அடுத்து என்ன இருக்குன்னு கூட தெரியல நமக்கு, அந்தளவுக்கு இருக்குள்ள தெரியலிங்க. பண்ண போகிறோம். ஓகே, இந்த காட்டில் ஸ்நேக்ஸ்லாம் இருக்குதுன்னு வேறு சொல்லுவாங்க. கரெக்டாக போயிடுவோமா? கொஞ்சம் தெரியல தான் பாருங்க. பசங்களை பிறந்துட்டு இந்த கட்ஸு கூட இல்லைன்னா எப்படி? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குலாம் அந்த பக்கம் போகிறோம். முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகேவா? காலெல்லாம் வைக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. செடியெல்லாம் இங்கேயே தடுக்குது, வேகமாக போக வேணான்னு சொல்லுது போல் இந்த செடி கொலைங்கெல்லாம். செம்ம திருலாம் இருக்குப்பா, போயிடலாமா? கால் வச்சிட்டோம். ஓகே, எது எங்கே போகுதுன்னு கூட தெரியல. முள்ளு செடியெல்லாம் இருந்துடாமா பார்த்துக்கலாம். கடவுளே, எங்கே போயிட்டுருக்கோனே தெரிலங்க நமக்கு காட்டுக்குள்ள. ஓகே, கொஞ்சம் பயமாக தாங்க போயிட்டுருக்கு. காலெல்லாம் பிடிச்சி இழுக்குதுப்பா, இடிங்கெல்லாம். இங்கே பாருங்க, காலெல்லாம் பிடிச்சி இழுக்குது பாருங்க, காலெல்லாம் பிடிச்சி இழுக்குது. இந்த மாதிரி கொடியெல்லாம் இருக்கும். ஸோ காலெல்லாம் இந்த மாதிரி தரையில் படுற அளவுக்கு வைக்காமல் எப்படி இந்த அளவுக்கு எடுத்து வைக்கணும். நல்லா காலை ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஏரியாக்களெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஸ்பீடாக போகிறது முக்கியம். ஏன்னா எப்போ எங்கே என்ன இருக்குன்னு கூட தெரியாது. வந்தாச்சு. செம்ம தெரியலப்பா, உள்ள ஒரு ஆள் வேறையா, அதுதான் பிரச்சனை. கூட இன்னொரு ஆள் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். உள்ள என்ன இருந்துச்சுன்னு கூட தெரியல, கண்ணை மூடிட்டு வந்துட்டேன். சரி போதும், இதுக்கு மேலே சாகசம் போதும். போடலாமா, நடை கட்டலாமா? ஓகே, பார்ட் 2 டைமிங் நம்ம நினச்ச டைமிங் கூட பயங்கரமாக ஓடி இருக்குது. பார்ட் 2 இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மேக்ரிச்சி ரிசர்வாயர் செகண்ட் பார்ட்டு இது முடிவுக்கு வருது. ஓகேங்களா, வீடியோட எண்டு நான் போய் சொன்னேன்ல, முடிவுக்கு வருது. இங்கே பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மரம் எது விழுந்து கிடந்திருக்கும் போல். பாருங்கள் எப்படி வேரோடு கிடக்குன்ட்டு. ஆணி வேறு இல்லை பாருங்கள், இந்த மரத்துக்கு சைடு வேர் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் இது ஒரு சவுண்டு கிடச்சிப்பா.
அந்த சவுண்டு கேட்டுன்னு ஃபுல்லாக இருக்குதுங்க. ஏதோ தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வந்தால் இப்படி டொப்புன்னு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. உள்ள நான் வேறு ஒருத்தன் தான் வந்திருக்கேன், யாரும் வரல. தெரியுதா? கண்ணு கட்டின தூரத்து வரைக்கும் ஒருத்தனை கூட காணோம். உள்ள என்ன நடந்தாலும் காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டாலும் ஹெல்ப்புக்கு ஒருத்தன் கூட இல்லை. பார்த்துக்கலாம் விடுங்க. ஓ, எல்லோ லைன் அண்ட் பர்பிள் லைன், 2 லைன் இங்கே இருக்குது. லோர்னி ட்ரையலா? நம்மளால் வரும்போது 9 கிலோமீட்டர் இங்கிட்டு இருந்தேன். 2 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனால் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனால் 9 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நமக்கு எதுவுமே வேணாம். பார்ட் 2 எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்ட் 2 எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வந்ததுன்றதை விட ஒரு சிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறப்போ இல்லை எங்கேயோ போகிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செடி கொடியில் இப்படி தட்டிட்டு போவாங்க, இல்லை பிடிச்சி இழுத்து விட்டு போவாங்க. இந்த மாதிரி செட்டப் பண்ணுற பசங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், சைடில் தான் இந்த மரம் செடி இருந்துச்சு. முள்ளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் கை சேட்டை ஈட்டை எல்லாத்தையும் கம்முன்னு வச்சுட்டு பேசாமல் வாய மூடிட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு போகணும், சரிங்களா? இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்கள் சேட்டையெல்லாம் இங்கே காமிச்சிங்கன்னா. ஸோ இப்போ நான் ஒரு சேட்டை பண்ண பாருங்க, அந்த மாதிரி சேட்டை கூட பண்ணிடாதீங்க. ஏதோ நான் கொஞ்சம் தைரியசாலி, தைரியமான பையன் அப்படின்றதுனால ஏதோ பொழைச்சி வந்துட்டேன். உங்களை மாதிரி பயந்தாங்குழி பசங்களோ பொண்ணுங்களோ வந்தாங்கன்னா பயம்தான். ஸோ சேட்டையெல்லாம் செய்யாமல் பத்திரமா வந்துடணும். இங்கே கூட இந்த மரத்தை பார்த்தா, இந்த செடியை பார்த்தா அதுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிட்ருக்க மாதிரியே இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி யாரோ ஒளிஞ்சிட்ருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குட் நியூஸ். பின்னாடி ஒரு குரூப்பு இங்கே பாருங்கள் ஓடி வராங்க, தெரியுதா? ஸோ பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டுக்கு ஓடி வரட்டும். நமக்கு கொஞ்சம் தைரியம் தானே, தனியாக போகிறப்போயும் இவன் கூட சேர்ந்து போகிறப்ப நல்லா தைரியமாக தான் இருக்குது. பாருங்கயா, கொடியிலே படந்து போயிருக்கு மேலே வரைக்கும். தூர பாருங்கள், ஆழம் விழுது பார்த்துருப்பீங்க. இது செடியோட விழுதுங்க. கொடி எவ்வளோ பெரிய கொடியை பார்த்துங்க, நல்லா இருக்குது. பேராண்மை படத்தில் வர காடு மாதிரியே இருக்குங்க இந்த காடு. அங்கங்கே வளைஞ்சு போயிருக்கு செடியெல்லாம், வேரெல்லாம். இதில் இந்த வேரெல்லாம் பார்க்கும்போது பாம்பை பார்த்தா கூட தெரியாது போல், எல்லாமே சேமாக இருக்குல்ல பாம்பு இதுவும். ஓகே, எல்லாம் அவங்கவுங்க ஜாக்கிங்கு ரன்னிங்கு அதெல்லாம் போயிட்டுருக்காங்க. இது கொஞ்சம் முன்னாடியே வந்து தான் நம்ம பயந்துருக்க தேவையில்ல. பெரிய மரங்க இந்த இடத்துல சாஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட தூர் மட்டும் நிற்கிது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரம்ன்ட்டு. இருங்க, நான் உங்களுக்கு நல்ல பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இவ்வளோ இருட்டாக கிடக்கு, மேலே போயிட்டே இருக்குங்க. என் காலை பாருங்கள், வைக்கிறேன் இருக்குது, எவ்வளோ உள்ளே போகுது பாருங்கள். பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது இந்த புல்லுங்கெல்லாம், கொலைங்கெல்லாம். ஓ மை காட், எவ்வளோ பெரிய ஹைட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். தெரியவில்லை, அந்த மரத்தோட எண்டு வந்து தெரியவில்லை, மேலே போய்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குதுங்க அங்கே இந்த காட்டுக்குள்ளே. ஓகே, இங்கே பாருங்கள் காலெல்லாம் எப்படி உள்ளே போகுதுன்ட்டு. ஓ, கொத்தருக்கில் கால் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ அந்த காட்டுக்குள்ளெல்லாம் வரும்போது சேஃபாக பத்திரமா வாங்க. எங்கே அந்த பழைய படத்துலலாம் பார்ப்போம்ல, பழைய படத்துலலாம் பார்ப்போம்ல, அப்படியே சேரு மாதிரி இருக்கும். பேராண்மை படத்தில் கூட அந்த சீன் வரும், சேரு மாதிரி இருக்கும். அப்படி உள்ளே போய் மாட்டிக்குவாங்க.
அந்த மாதிரி சீன்லாம் அந்த காட்டுகளில் கண்டிப்பாக நடக்கும். பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி மண்ணு தான் அது. அது என்ன பொதக்குட்டின்னு சொல்லுவாங்களா? ஆமாம், அந்த இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களாம் இங்கே வந்தீங்கன்னா சேஃபாக வாங்கப்பா. அவ்வளோதான், எனக்கு வேர்த்துடுச்சு, வேர் வந்துடுச்சு. ஓகே, அப்படி இப்படின்னு பார்ட் 2 எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நேரத்தை தாண்டா சொல்லிகிட்ருக்கேன், முடிக்க மாட்டாடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அதான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் வீடியோ. மேக்ரேச்சி ரிசர்வர் அதோட செகண்ட் பாகம் முடிவுக்கு வந்து விட்டது. எங்கே போயிட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா லேண்ட்மார்க் சென்டராக கேப்சரா என்னமோ ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வந்தோம். இது இன்னும் முடியவே இல்லை. அன்றைக்கி ஒரு ஏரியா, இன்றைக்கி ஒரு ஏரியா, 2 ஏரியா சுற்றிருக்கோம். அடுத்து பார்ட் 3 பார்ப்போம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சாகசம் காட்டுக்குள்ளே போயிட்டு வர முடியுமான்னுட்டு. இது போல் உங்களுக்கு ஏதாவது அட்வென்ச்சரில் த்ரில்லிங்காக அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்னா, சாகசம் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க. நானும் உங்கள் கூட வரலாமா ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக வரலாம். ஏன்னா அதுவும் வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் சொல்லுங்கப்பா. ஊரில் இருக்கவங்களாம் நம்ம இங்கே இவ்வளோ தூரம் வர முடியாதுல்ல. ஸோ சிங்கப்பூரில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஊர்லேருந்து வர முடியாது. சிங்கப்பூரில் இருக்க பீப்புள்ஸ்னால் பிடிச்சிருக்கும். ஆனால் எங்கே போகிறது, எப்படி போகிறது, யாரோட போகிறது தெரியாமல் இருப்பீங்க. என்ன மாதிரி தான், நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி தான் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரிப் வரும்போது இதில் ஒரு ஒத்தையடி பாதை இருக்குதுப்பா. பாருங்க, இந்த ஒத்தையடி பாதையை கலந்து காமிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு. ஓகேவா? எது வர போகுது அப்படின்றத. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம போனோம்ல ஃபஸ்ட்டு அந்த தண்ணி 10 பசங்க 2 பசங்க ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு போனோம்ல, அந்த பாதை தான். வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. முடிஞ்சு வீடியோ 2 பாகம் முடிஞ்சிருக்கு. 30 நிமிஷம் ஓடிருக்கு எனக்கு. நான் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறப்ப எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குறேனோ அவ்வளோக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. கீழே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ, இதே போல் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. வீடியோ எண்டு முடிஞ்சிச்சு. வந்த இடத்துக்கே வந்தாச்சு. எங்கேருந்து போகணுமோ அங்கேருந்து வந்தாச்சு. இதோட கண்டினியூ பாகம் வேணும்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க, பண்ணலாம். வேறு யாருக்காவது அட்வென்ச்சர் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கயா, சேர்ந்தே பண்ணலாம். சிங்கப்பூரில் இருக்க தமிழ் நண்பர்கள் யாரோ, தமிழ் நண்பர்கள் இல்லை வெளிநாட்டு நண்பர்களோ யாராக இருந்தாலும் ஓகே தான். பிடிச்சா சொல்லுங்கள். பொண்ணுங்கள் இருந்தால் கூட சொல்லுங்கள். பசங்க கூட சுற்றுறாலாம் போருங்க, பொண்ணுங்க கூட சுற்றுறது தான் செம்ம கிக்கு. ஸோ பொண்ணுங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அவங்கெல்லாம் பொண்ணுங்களோட ஜாலியாக ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் என்னையே பாருங்களேன், ஒரு பேக்காக தொங்க போட்டுட்டு சொத்தையாக சுற்றிட்டுருக்கேன் சிங்கிளாக. ஸோ பொண்ணுங்க இருந்தால் சொல்லுவீங்க, கண்டிப்பாக பொண்ணுங்களோட சுற்றலாம். ஓகேவா? போயிட்டேன், கிளம்பிட்டேன். பார்ட் 2வது பாகம் முடிவுக்கு வந்து விட்டது. 3வது பாகத்தில் பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. பார்க்கலாமா வேணாமான்ட்டு. ஓகேவா? நல்ல நாள் பார்ப்போம். எல்லாத்துக்கும் பாய், நன்றி. நெஞ்சார்ந்த லவ் யூ. பாய்ப்பா.